அஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கங்க. அஃபர்மேஷன் அப்படின்னாக்க நேர்மறையான வார்த்தைகளை நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஏன் நமக்கு நாமே நேர்மறையாக சொல்லிக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு தெரியாமலேயே நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கும். நமக்கு பணத்தை பத்தின நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளை சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்களோ உறவுகளோ நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமோ நமக்குள்ள உருவாக்கியிருக்காங்க. இந்த பிலீஃப் சிஸ்டத்தை முதல்ல நீங்க மாற்றணும். உங்க மைண்ட் செட்ல மாறாம உங்களால கண்டிப்பா பணக்காரனா ஆக முடியும். நீங்க பணக்காரனா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றணும். உங்களுடைய நெகட்டிவா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன். கண்டிப்பா அஃபர்மேஷன் அவசியம். நீங்க டெய்லி காலையில எழுந்ததும் இல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த அஃபர்மேஷனை கேட்டுட்டு படுங்க. இது உங்க மனநிலைக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வெறும் அஃபர்மேஷன் செஞ்சா மட்டும் என் லைஃப் மாறிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. நீங்க அஃபர்மேஷனை கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கான வழிகளை காமிக்கும். அதுல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதுல நீங்க தொடர்ந்து டிசிப்ளினா ஒர்க் பண்ணணும். உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை அதிகமா உங்களை இயக்கிறதே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான். உங்களுடைய ஆழ்மனதுல பதிஞ்சிருக்கிற விஷயம் தான் உங்களை அறியாமலேயே அது செய்ய வச்சுட்டு இருக்கும். நீங்க சிம்பிளா செய்யற ஒரு விஷயம் கூட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க உங்களுடைய தாட் எங்க போனாலும் சரி, நீங்க ஒரு வேலையில நீங்க ஆனா செஞ்சுட்டே இருக்கீங்க, அதெல்லாம் செயல்படுத்துறது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான். உங்க சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன். நீங்க இதை ஜஸ்ட் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு டெய்லி வாக் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது வேலை செய்யும் போதோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இதை கேளுங்க அடிக்கடி. இதை நீங்கள் கேட்க தான் உங்கள் மைண்டு ரீப்ரோக்ராம் ஆகும். நீங்கள் அதை ஆனால் மட்டும்தான் அதுக்கான ஆக்ஷனை எடுக்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டு தூண்டும். இது சயின்டிஃபிக் ரீதியான உண்மை. இது அது புதுசாக அந்த விஷயங்களை கற்றுக்க வைக்கும், நிறைய வாய்ப்புகளை பார்க்க வைக்கும், நம்ம அதை நோக்கி நகர நம்மளை தள்ளும். இதுதான் இந்த அஃபர்மேஷனுடைய பவர். இந்த அஃபர்மேஷன் நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது, அது கேட்டு உங்க ஆழ்மனம் சில விஷயங்களை உங்களுக்கு காமிக்கும். அதன் வேவ்ல நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயத்த பினான்சியல் ஃப்ரீடம் அடைய முடியும். திறமையான வழியில பணம் சம்பாதிக்க முடியாது, பணம் சம்பாதிக்கிறவன் கெட்டவன், அந்த மாதிரியான உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்துல இருந்துன்னா கண்டிப்பா அதை ரீப்ரோக்ராம் பண்ணாதான் நீங்க கண்டிப்பா ரீச் ஆக முடியும். அதுக்காக மட்டும்தான் இந்த அஃபர்மேஷன். உங்களுக்கு அந்த மாதிரியான மனநிலை இருந்ததுன்னா இந்த அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பா ஹெட்செட்டு போட்டு கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க இந்த விஷயத்த டெய்லி கேளுங்க. உங்க ஃப்ரீ டைம்ல இதுக்காக நீங்க டைம் ஒதுக்கணும் அவசியம் இல்லை. நீங்க வேலை செய்யும்போது கேட்கலாம், நீங்க ஒரு டிராவல்ல போகும்போது கேட்கலாம், நீங்க ஜஸ்ட் வாக்கிங் பண்ணும்போது கேட்கலாம். எப்பயுமே உங்க மைண்டை ரீப்ரோக்ராம் பண்றதுக்காக, உங்களை ரிச் ஆக்கிறதுக்காக, உங்க மனநிலையை மாற்றுறதுக்காக இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து கேளுங்க. மணி அஃபர்மேஷன். நான் பணத்தை விரும்புகிறேன், அதுவும் என்னை விரும்புகிறது. நான் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ந்து புழங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காற்றாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்
நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடமுள்ள நல்லவற்றிற்கும் என் மனதின் சொத்துகளுக்கும் நன்றியுடையவராய் இருக்கிறேன். என் ஆழ்மனதிலுள்ள அளவற்ற சொத்துகளோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி, முடிவின்றி, செழிப்பான என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புடன் இருக்கிறேன். நான் என் திறமையை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது அற்புதம். நான் மற்றவர்களின் செல்வ செழிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் அதிகமான செல்வத்தை அடைய நான் வாழ்த்துகிறேன். முடிவில்லா சக்தி என் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது. நான் செய்யும் அனைத்தும் விருத்தியாகிறது. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி. நான் பணத்தை விரும்புகிறேன், அதுவும் என்னை விரும்புகிறது. நான் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ந்து புழங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காற்றாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடமுள்ள நல்லவற்றிற்கும் என் மனதின் சொத்துகளுக்கும் நன்றியுடையவராய் இருக்கிறேன். என் ஆழ்மனதிலுள்ள அளவற்ற சொத்துகளோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி, முடிவின்றி, செழிப்பான என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புடன் இருக்கிறேன். நான் என் திறமையை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது அற்புதம். நான் மற்றவர்களின் செல்வ செழிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் அதிகமான செல்வத்தை அடைய நான் வாழ்த்துகிறேன். முடிவில்லா சக்தி என் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது. நான் செய்யும் அனைத்தும் விருத்தியாகிறது. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி. பணத்தை விரும்புகிறேன், அதுவும் என்னை விரும்புகிறது. நான் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ந்து புழங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காற்றாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடமுள்ள நல்லவற்றிற்கும் என் மனதின் சொத்துகளுக்கும் நன்றியுடையவராய் இருக்கிறேன். என் ஆழ்மனதிலுள்ள அளவற்ற சொத்துகளோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி, முடிவின்றி, செழிப்பான என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புடன் இருக்கிறேன். நான் என் திறமையை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது அற்புதம். நான் மற்றவர்களின் செல்வ செழிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் அதிகமான செல்வத்தை அடைய நான் வாழ்த்துகிறேன். முடிவில்லா சக்தி என் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது. நான் செய்யும் அனைத்தும் விருத்தியாகிறது. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி. நான் பணத்தை விரும்புகிறேன், அதுவும் என்னை விரும்புகிறது. நான் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும்
விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ந்து புழங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காற்றாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடம் உள்ள நல்லவற்றிற்கும் என் மனதின் சொத்துகளுக்கும் நன்றியுடையவராய் இருக்கிறேன். என் ஆழ்மனதிலுள்ள அளவற்ற சொத்துகளோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி, முடிவின்றி செழிப்பான என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புடன் இருக்கிறேன். நான் என் திறமையை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது அற்புதம். நான் மற்றவர்களின் செல்வ செழிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் அதிகமான செல்வத்தை அடைய நான் வாழ்த்துகிறேன். முடிவில்லா சக்தி என் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது. நான் செய்யும் அனைத்தும் விருத்தியாகிறது. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி. நான் பணத்தை விரும்புகிறேன், அதுவும் என்னை விரும்புகிறது. நான் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் எப்போதும் தொடர்ந்து புழங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காற்றாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடம் உள்ள நல்லவற்றிற்கும் என் மனதின் சொத்துகளுக்கும் நன்றியுடையவராய் இருக்கிறேன். என் ஆழ்மனதிலுள்ள அளவற்ற சொத்துகளோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி, முடிவின்றி செழிப்பான என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புடன் இருக்கிறேன். நான் என் திறமையை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது அற்புதம். நான் மற்றவர்களின் செல்வ செழிப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் அதிகமான செல்வத்தை அடைய நான் வாழ்த்துகிறேன். முடிவில்லா சக்தி என் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது. நான் செய்யும் அனைத்தும் விருத்தியாகிறது. என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டு வந்துள்ள அனைத்து பணத்திற்கும் நன்றி, நன்றி, நன்றி.